இந்த கடைக்காரர்கள்லாம் இருக்காங்கல்ல, இந்த கடைக்காரர்கள்லாம் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இப்போ ஒரு பழக்கடை வச்சிருக்கான்னு நினச்சிக்க. நம்ம என்ன நினைப்போம், பழக்கடை வச்சிருக்கான்டா 3 வேளையும் நல்லா ஆப்பிள் பழமாக சாப்பிடுவேன், மாதுளம்பழமாக சாப்பிடுவேன், வாழைப்பழமாக சாப்பிடுவேன், திராட்சை பழமாக சாப்பிடுவேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த பழக்கடைக்காரர் சாப்பிடக்கூடிய பழங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அழுகிற நிலைமையில் இருக்கிறத நாளைக்கு கெட்டு போகுதுன்னா இன்றைக்கி அதை சாப்பிடுவான். இல்லை கெட்டு போனது பழத்தையும் பிரித்து சாப்பிடுவான். ஆப்பிள் பழத்தை, மாதுளம்பழமும் அப்படித்தான். அடிபட்டு போய் இதாக ஆச்சுன்னா அது அப்போ தான், அது அழுகுனதுக்கப்புறம் தான் அதை சாப்பிடுவோம். வாழைப்பழமும் அப்படித்தான். நாளைக்கு கெட்டு போகுது அப்படின்னா சாயந்தரமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். இந்த மாதிரி பழக்கடைக்காரன் அதைத்தான் சாப்பிடுவான். ஏன்னா லாபத்தில் போயிடும். ஒரு பழம் சாப்பிட்டாலும் லாபத்தில் போயிடும். டெய்லர் கடைக்காரன் என்ன பண்ணான் அப்படின்னா, அவனோட சட்டை எங்கே கிழிஞ்சிருந்தாலும் இல்லை பழசாக இருந்தாலும் நொந்து இருந்தாலும் அவன் புது சட்டை தைக்கவே மாட்டான், தைச்சு போட மாட்டான். அது ஓனரே சொல்கிறேன். ஓனரை விடுங்க, யாரோ நாங்கள் வேலை பார்க்குறவங்க தைச்சு போட மாட்டாங்க. மற்றவங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 புது சட்டை தைப்பேன், 100 பேண்ட் தைப்பேன். இந்த மாதிரி சும்மா 100 பேரும் தைக்க மாட்டாங்க, சொல்கிறேன், தைப்பாங்க. ஆனால் நம்மளோட சட்டை ஒரு இடத்துல கிழிஞ்சிருந்தாலும் தைக்கிறதுக்கு அவனுக்கு டைம் இருக்காது.